இந்த கஷேத்திரத்துடைய பேர் திருப்பாம்பரம்னு பேரு. சுவாமியுடைய பேர் பாம்புரநாதர், அம்பாருடைய பேர் வண்டார் பூங்குழலி, வடமொழியில சேஷபுரீஸ்வரர் பிரவராம்பிகின்னு பேர். இந்த ஊருடைய பேர் திருப்பாம்பரம், உரகபுரம், சர்ப்பபுரி, நாகபுரின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வழக்கத்துல உள்ள பேர் திருப்பாம்பரம்னு பேரு. ராகு கேது ஏக சரீரம், ராகு உடம்பு கேது தலை, ஹிருதயத்துல சிவபெருமான வச்சு வழிபடுறதா ஐதீகம். இந்த கோவில்ல லோகத்துல உள்ள அனைத்து நாக இனங்கள், சர்ப்ப இனங்கள், பாம்பினங்கள், ராகு கேது, ஆதிசேஷன், அஷ்டமகா நாகன் சொல்லக்கூடிய 8 நாகங்கள், அனந்தன், வாசிகி, தக்ஷன், கார்கோடகன், புலிகன், சங்கபாலன், பத்மன், மகாபத்மன். ராகு கேது சர்ப்பங்கள் பாம்பெல்லாம் சிவபெருமான பூஜை பண்ணி தபஸ் இருந்து விஷத்தையும் தேவசக்தியும் ஆகின்றதா ஐதீகம். பாம்பு கடிச்சா விஷம் வருதில்ல, அந்த விஷம் கொடுத்தது இந்த கோவில்ல தான். பாம்பிற்கு விஷம் கொடுத்த ஸ்தலம் திருப்பாம்பரம்னு பேரு. திரு கைலாயத்துல ஒரு முறை சிவபெருமான வணங்குறதுக்காக விநாயகப் பெருமான் வந்திருந்தார். விநாயகப் பெருமான் சிவபெருமான வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகப் பெருமான் தன்னையும் சேர்த்து வணங்குவதாக கர்வம் கொண்டார். இதனை அறிந்து கொண்ட சிவபெருமான் கழுத்துல சுத்தி இருக்கிற பாம்பை பிரிச்சு தூக்கி விட்டு சாபம் கொடுக்கிறார். என்ன சாபம் கொடுக்கிறாருன்னா, என்னுடைய கழுத்துல இருக்கிற வாசிதான உனக்கு இந்த அகம்பாவம் கர்வமானது ஏற்பட்டது, நானும் நீனும் ஒண்ணுங்கிறது, அந்த கர்வம் உன்னை விட்டு போகணுங்கிறதுக்காக நாக இனங்கள் முழுவதுக்கும் தேவசக்தி இல்லாம போகட்டும், தேவசக்தி இருந்தாதானே நீ என்னோட தேவலோகத்துல வாழ முடியும், அந்த தேவசக்தி இல்லாம போகட்டும், பூலோகத்துல போய் துன்பப்படணுங்கிறதுக்காக விஷத்தன்மை இல்லாம போகட்டும் 2 சாபம் கொடுக்கிறார். செஞ்ச தப்ப ஆதிசேஷன் நான் செய்தது தவறுதான், பிராயச்சித்தம் கொடுங்கன்னு கேட்கிறார். கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் நீ அனுபவிச்சுதான் தீரணும்னு சிவபெருமான் சொல்றார். சரி தப்பு நான் உண்டிதான் பண்ண, எனக்கு சாபத்தை கொடுங்க, என்னுடைய இனங்களுக்காக விமோசனத்தை கொடுங்கன்னு கேட்கிறார். கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், பூலோகத்துல போய் சிவ பூஜை பண்ணி சாபத்திலிருந்து விமோசனம் பண்ணிக்கோன்னு சிவபெருமான் கோபமா சொல்லி விட்டுறார். சாபத்தை வாங்கின உடனே சர்ப்பத்துக்கெல்லாம் தேவசக்தி போய் தன்னுடைய சுய உருவமான பாம்பு வடிவம் வந்துருக்கு. சர்ப்ப ரூபத்துல பூலோகத்துல பல சிவாலயங்கள்ல போய் பூஜை புனஸ்காரம் பண்றாங்க, ஒன்னும் பலன் கிடைக்கல. சாபத்திலிருந்து விமோசனம் பல யுகங்களாகி தாங்க முடியாத கஷ்டத்துக்கு ஆளாகி தீராத துன்பத்துக்கு நேரிட்டு சர்ப்பங்கள் எல்லாம் அழுது தொழுதுனோடனே சிவபெருமான் மனம் இறங்கி அசிரீரி வாக்கா பூலோகத்துல சேஷபுரின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு, அங்க போய் பூஜை பண்ணி உனக்கு சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும் சிவபெருமான் உத்தரவு சொல்றாங்க. இதனை அறிந்து கொண்ட சர்ப்பங்கள்லாம் சேஷபுரிங்கிற திருப்பாம்புரத்தை கண்டுபிடிச்சு இங்க பாம்பு தீர்த்தங்கிற ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தால சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி ஆலமர விழுது இருக்குல்ல, எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஆலமர விழுது. அந்த ஆலமர விழுத நாரா கிழிச்சு அகத்தி பூ பார்த்திருக்கீங்களா, அகத்தி பூ, அந்த அகத்தி பூவை வச்சு கட்டி சிவனுக்கு மாலையை சாத்திட்டு இங்க எல்லாரும் ஈசான மூலையில தபஸ் இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் வழிபாடு பண்றீங்கல்ல, நீங்க எல்லாரும் நிக்கிறீங்கல்ல, இந்த இடம் தான் ஈசான மூலையில இருந்து தபஸ் பண்றாங்க. தபஸ் பண்ண மாசி மாசம் மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு இரவு 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள 3ஆம் காலம்னு சொல்லுவாங்க, 3ஆம் ஜாமம்னு. அந்த 3ஆம் காலத்துல திரு கைலாயத்துல இழந்த விஷத்தன்மையும் தேவசக்தி திருப்பாம்பரத்துல சிவபெருமான் கொடுத்ததா ஐதீகம். பாம்பு கடிச்சா விஷம்ன்றதுல அந்த விஷமும் தேவர்களுக்கெல்லாம் உண்டான அந்த தேவசக்தி பவரை சிவபெருமான் திருப்பியும் நாகத்துக்கு கொடுத்து தேவலோகம் கூட்டு போனதா ஐதீகம். சர்ப்பங்கள் எல்லாம் பூஜை பண்ணி சாபத்திலிருந்து விமோசனம் அடைஞ்ச வாசி சர்ப்பம் சமமாவட்ட எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய காலசர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், 18 வருட ராகு தசை, 7 வருட கேது தசை, ராகு புத்தி கேது புத்தி, லக்னத்திலேருந்து 2, 4, 6, 8, 10, 12 ராகு கேது இருக்கிறது, திருமணம் தடைபடுதல், புத்திரபாக்கியம் இல்லாதவங்க, பூர்வ ஜென்ம தோஷம், பிதுர் தோஷம் உள்ளவங்க, கனவுல அடிக்கடி பாம்பு கடிக்கிறது, கொத்துறது, துரத்துறது, உபத்திரம் உபாதி உள்ளவங்க எல்லாம் இந்த ஆலயத்தை பரிகாரமோ பிராயச்சித்தமோ பண்ணிட்டு போங்கன்னா நிச்சய சுவாமி அனுகிரகம் பண்ணுவார், அருள் புரிவார்னு சித்தர்கள் ரிஷிகள் எல்லாம் ஓலை சுவடியில் எழுதி வச்சிருக்காங்க. ரொம்ப விசேஷமான பரிகார ஸ்தலம், பிரார்த்தனா ஸ்தலம். எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம். ஜாதக ரீதியா தோஷத்திலேருந்து விடுபடணும், பாவத்திலேருந்து விடுபடணுங்கிற ஒரு அமைப்பு இருந்து சிவபெருமானுடைய திருவருள் இருந்தாதான் இந்த ஆலயத்துக்கு வர முடியும். எல்லாராலையும்
இந்த கோயிலுக்கு வர முடியாது. கெட்ட நேரம் இருந்ததுன்னா இந்த ஆலயத்துக்குள்ள விடாது. நல்ல நேரம் வந்தாலும் இந்த நிலப்படியை தாண்டி உள்ள வர முடியும். இந்த கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம்னா நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். திருப்பங்கள் வேண்டி திருப்பாம்பரம் வாரி. நம்ம திருப்பாம்பரம் நம்ம ஒரு முறை வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம், பிரார்த்தனை ஸ்தலம், பரிகார ஸ்தலம். நம்ம தோஷமானது நிவர்த்தி ஆயிடும். என்ன நம்ம பிரார்த்தனை பண்றோமோ ஒரு மண்டலம் 48 நாள்ல கைகூடிய ஸ்தலம் அது. செலவிருஷம் வன்னிமரம் பின்னாடி இருக்குல்ல, 1800 வருஷத்துக்கு பழமையான வன்னிமரம். தீர்த்தம் வாசல்ல இருக்கக்கூடிய பாம்பு தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம் பேர். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம். மாலினி கண்டு சக்கரம் இருந்து மணரவர்க்கு ஒருமுகம் ஒழித்து ஆலின் கீழரமோர் நால்வர் கருளி எனது ஆடும் நெம்மடிகள் காலனை காய்ந்து தம் கதலடியார் காமனை பொடிபட நோக்கி பாலனுக்கு அருள்கள் செய்த வெம்படிகள் பாம்புரன் நகராரே பாம்புரன் நகராரேன்னு இந்த கஷேத்திரத்தை பத்தி ரொம்ப விசேஷமா திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியிருக்கார். ரொம்ப விசேஷமான ஆலயம், விசேஷமான மூர்த்தி. எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் இது. சுவாமி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க. சனிக்கிழமை ராகு காலத்துல ராகு கால வழிபாடு பண்றதுக்கு பரிகாரம் பண்ண, அர்ச்சனை பண்ண, தரிசனம் பண்ண வந்திருக்க சேவார்த்திகள்லாம் சுவாமியை மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணீங்க. தோஷம், சாபம், கஷ்டம், பாவம், தடை இது 5ல இருந்து நம்ம விடுபடணும். இந்த 5ல இருந்து நம்ம விடுபடணும்னா பகவானுடைய பாதத்தை பிடிச்சாதான் நம்ம இந்த 5ல இருந்து நம்ம விடுபட முடியும். அப்பேற்பட்ட புண்ணியமான கஷேத்திரம். இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்தி கொண்டு தோஷம், கஷ்டம், பாவம், சாபத்திலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணீங்க. நமது ஆலயத்துல அன்னதான திட்டம் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. பரிகாரம் பண்ணவங்க, அர்ச்சனை பண்ண, தரிசனம் பண்ண சேவார்த்திகள்லாம் அன்னதான திட்டத்துக்கு தங்களால முடிந்த நன்கொடையை செலுத்தி இறைவனுடைய திருவருளை எல்லாரும் பெருமுன் கேட்டுக்கொள்கிறோம். பார்வதி பதையே. ஓம் நம சிவாய சிவாய நம. சொல்லுங்க.